வணக்கம். நிறங்கள் 3 ஆகா ஓடிடியில் வந்திருக்கு. இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் தான். கார்த்திக் நரேன் துருவங்கள் 16 அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படத்தை கொடுத்த சின்ன இளம் வயது இயக்குனர் கார்த்திக் நரேன் அவருடைய படைப்பாக நிறங்கள் 3 கொடுத்துருக்காரு. அநேகமாக இது 4வது படைப்பாக வேண்டியது 3வது படைப்பாக வந்திருக்கு. நிறங்கள் 3 ரகுமான் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, மனைவி இருக்காங்க. அந்த துஷ்யந்த் ஜெயபிரகாஷ், நடிகர் ஜெயபிரகாஷுடைய மகன். அவர் அந்த ரகுமானுடைய கிளாஸில் ஸ்டூடெண்ட். அவர் சரத்குமார் போலீஸ் அதிகாரி, இன்ஸ்பெக்டர். அதே போல் அதர்வா சினிமா கனவுகளோட, இயக்குனராகிற கனவுகளோட இருக்கிறவர், போதை மருந்துக்கு அடிமையானவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ரகுமானுடைய மகள், ரகுமானுடைய ஸ்டூடெண்ட். அதர்வா சினிமா கனவுகளோடு இருப்பவர். அவருடைய அப்பா சரத்குமார். இவருக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. இன்னொரு பக்கத்தில் துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவர். அவங்க வீட்டில் ஒரு அப்பா அம்மா அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ இவங்களுக்குள்ளார என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது. ஆக இந்த படத்தில் 3 அப்பாக்கள். துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் அவருடைய அப்பா ஒருத்தர், அதர்வாவுடைய அப்பா போலீஸ் சரத்குமார், அவர் ஒரு அப்பா. அந்த பெண்ணுடைய அப்பாவாக, அந்த அம்மு அபிராமியனுடைய அப்பாவாக ரகுமான் ஒரு ஸ்கூல் வாத்தியார். அது ஆக இந்த 3 அப்பாக்கள், 3 குடும்பங்கள். இந்த 3 குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு சிக்கல்கள். படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சீன்லேயே அந்த படத்தினுடைய ஹீரோயினான அம்மு அபிராமி கடத்தப்படுறாங்க அப்படின்றத இவர் பார்ப்பார், துஷ்யந்த் பார்ப்பார். துஷ்யந்தும் அவரும் ஒன்றா படிக்கிறவங்க, ஒன்றா டியூஷன் போகிறவங்க. அந்த மெல்லிய காதல் அந்த பொண்ணு கூட துஷ்யந்துக்கு ஏற்படுது. இப்படி அந்த பொண்ணை காணும் அப்படிங்கிற இருக்கிற விஷயமா இருக்கட்டும், ரகுமான் தன்னுடைய மகள் இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு நினைக்கிற விஷயமா இருக்கட்டும், அதற்கு பிறகு அந்த துஷ்யந்த் ஒரு காரில் அந்த பொண்ணை கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்துருக்கிறது அந்த பொண்ணே கிடையாது, அது வேற பொண்ணு அப்படின்னு தெரிந்து கொள்கிற விஷயமா இருக்கட்டும், அதர்வாவை சுற்றி நடக்கிற சினிமா விஷயங்கள், சினிமாவில் நடக்கிற கதை திருட்டு விஷயங்கள், இது மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், அவர் போதைக்கு அடிமையாகி தனக்குத்தானே புலம்பிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு விஷயமாகட்டும், உன்னுடைய ஸ்கிரிப்டை திருடி படம் எடுக்கிறாங்கடா, உன்னுடைய ஸ்கிரிப்டை சேம்பரில் பதிவு பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்கிரிப்ட் புக்கே காணாமல் போகிற விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் பின்னணியில் என்ன நடக்குதுங்கிறத சுவாரஸ்யம் குறையாமல், ஆபாசம் இல்லாமல், ஒரு சஸ்பென்ஸோட, ஒரு த்ரில்லரோட சொல்லியிருக்கிறது தான் நிறங்கள் 3 அப்படிங்கிற திரைப்படம். அதர்வாவுக்கும் துஷ்யந்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அதர்வாவுக்கும் அந்த பெண்ணுக்கும் சம்மந்தமே கிடையாது. ரகுமானுக்கும் அந்த சரத்குமாருக்கும் சம்பந்தமே கிடையாது. ரகுமான் குடும்பத்துக்கும் துஷ்யந்தோட குடும்பத்தாருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் துஷ்யந்தோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு ரகுமான் சார் பேசுகிற ஒரு விஷயம்தான் இந்த படத்துக்கு ஒரு பேஸாகவே இருக்கும். அதை அடுத்து நடக்கிற விஷயங்கள், கிளைமாக்ஸில் அந்த பெண் எங்கே இருக்கிறா அப்படின்னு படத்தில் மற்ற பேச்சுகள் தான் வருமே தவிர, தேடுதல் வேட்டை தான் இருக்குமே தவிர, அந்த மகள் எங்கே போனாள் அப்படிங்கிற விஷயம் தெரியாமலேயே இருக்கும். ஒரு கட்டத்தில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க, அங்கே போலீஸ் பேசுகிற பேச்சுக்கள், இந்த மாதிரி வயசில் பொண்ணு காணும்னாக்கா யார் கூடயாவது ஓடிருப்பா அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு பெற்றவர்களுக்கு ஏற்படுகிற வழிகள், அவமானங்கள். அதே போல் அந்த தான் காதலிக்கப்படுகிற ஒரு பெண், காதலிக்கிற பெண், அவளை காணணும்னா அந்த சின்ன பசங்க தன்னுடைய நண்பர்களை வைத்துக்கொண்டு தேடுகிற அந்த வேட்டையாக இருக்கட்டும். இதை துரத்தி கொண்டு பெரிய ஒருத்தரோட மோதுறதா இருக்கட்டும், சரத்குமாருங்கிற ஒரு போலீஸ்காரர் அவர் ஒரு பெரிய ஆளுடைய பையன் மேலே கை வைக்கிறதா இருக்கட்டும், அதனால் ஏற்படுகிற விபரீதங்கள், அது ஒரு ட்ராக்கு. இப்படி பல ட்ராக்குகளில் போய் கடைசியில் எந்தெந்த ட்ராக்லேயோ போனாலும் ஸ்டேஷனில் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த ரயில் கரெக்டாக சண்டிங்லாம் போட்டு ட்ராக்லாம் மாற்றி விட்டு அப்படி ஒரு புள்ளியில் பிளாட்ஃபார்மில் நிற்கும் இல்லையா, அது மாதிரி தான் இந்த நிறங்கள் 3 அப்படிங்கிற சப்ஜெக்டு. மிக அழகான ஸ்கிரிப்ட். பாவம் அந்த கார்த்திக் நரேன் மாதிரியான அந்த இளம் இயக்குனருக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளெல்லாம் வரணும். பெரிய இயக்குனராக வருவதற்கான சாத்தியங்கள் எல்லாமே இருக்குது. இந்த படத்தை ஆகா ஓடிடியில் நீங்கள் பார்க்கலாம்.
இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரகுமானுடைய நடிப்பு மிகச்சிறப்பான ஒரு நடிப்பு அப்படின்னு சொல்லணும். கூனி குறுகி நிற்கிற இடமாக இருக்கட்டும், அவரை ரோல் மாடலை கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்ற விஷயமாக இருக்கட்டும், அது எல்லாமே கதைக்கு வலு சேர்க்கிற விதமா இருக்கு. அதே போல சரத்குமாருடைய மிடுக்கு, சரத்குமார் பணத்தை வாங்கிக்கிட்டு ஆளுங்களை விடுறது, ஆனா அந்த பணத்தை வாங்கவே இல்லைன்னு சொல்றதுங்கிற ஒரு அட்ராசிட்டியை சரத்குமார் தன்னுடைய ஸ்டைலில் வழக்கம் போல பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த சமயத்தில் அவருடைய 150வது படத்துக்கான விழா பூஜை போடப்பட்டிருக்கு. சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அற்புதமான மனிதர், அற்புதமான நடிகர். அதே போல அந்த துஷ்யந்த் நடிகர் ஜெயபிரகாஷ் பல படங்கள்ல அப்பாவாகவோ, வில்லனாகவோ, பணக்கார தந்தையாகவோ, ஏழை தந்தையாகவோன்னு ஜட்ஜாக, போலீஸ்காரராக அப்படின்னு பல கதாபாத்திரங்கள்ல நடித்து தனக்குன்னு ஒரு பாணியை வைத்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் தயாரிப்பாளராக இருந்த ஜெயபிரகாஷனுடைய மகன் துஷ்யந்த் தான் இந்த படத்துல அந்த ஸ்டூடெண்டா நடிச்சிருக்கிறவர். சசிகுமார் சார் அவர்களால் ஈசன் படத்துல ஒரு பையன் நடிச்சிருப்பார் இல்லையா, அங்க அறிமுகமாகி இந்த இடத்துக்கு ரொம்ப அழகா பொருந்தி பச்சைக்குன்னு பொருந்தக்கூடிய ஒரு அட்டகாசமான கேரக்டரை தனக்குள்ளார சுமந்துக்கிட்டு பிரமாதமான நடிப்பை கொடுத்துருக்கிறாரு. அந்த பையனுக்கும் நம்ம பாராட்டுக்கள். வாடாக்கண்ணு சீக்கிரம் ஜெயிச்சுவா. அதே போல் இந்த படத்தில் இருக்கிற மியூசிக்காக இருக்கட்டும், மற்ற சின்ன சின்னதான வருகிற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இயக்குனருடைய கவனம், கனக்கச்சிதம் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியில் அந்த ரகுமான் செய்கிற தவறு என்ன, அதிலிருந்து அவர் என்ன முடிவெடுக்கிறார், தன்னுடைய அப்பாவை அவர் புரிந்து கொள்ளாமல் அந்த ஸ்டூடெண்ட் துஷ்யந்த் இருக்கிறப்ப அவர் எப்படி தன்னுடைய அப்பாவை புரிஞ்சுக்கிறார், அதர்வாவுக்கும் அவருடைய அப்பாவாக இருக்கிற சரத்குமாருக்கும் நடுவில் இருக்கிற அந்த கோடு எப்போ அது அழிக்கப்படுது, அதற்கு என்ன காரணம், அந்த ஸ்கிரிப்டை திருநது யார், அதற்கு இந்த ஸ்கிரிப்ட் திரும்ப அவர் கைக்கு கிடைச்சிதா, அந்த பெண் கண்டுபிடிக்கப்பட்டாளா, அந்த பெண் எங்கே இருந்தா, இப்படியான சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கிளைமாக்ஸில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது நமக்கு பகீர்னு இருக்கு. கடைசியில் போதைக்கு அடிமையானவர்கள் மதுவுக்கு அடிமையானால் என்னன்னே தெரியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சைலண்டா ஆனா அழுத்தமாவே பதிவு செய்திருக்கிற இந்த நிறங்கள் 3 மிகச்சிறந்த படமா நான் பார்க்கிறேன். ஆஹா OTT தளத்துல வந்திருக்கிற இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, பாருங்க. வணக்கம்.